இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆம்பிகுரியஸ் கிராமர். ஓகேவா, இது வந்து டிஓசியில் ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இது வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஐ மீன் இதை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இந்த கொஷினில் இதை தான் வந்து ஆன்சராக வர வைக்கணும். இது வந்து உங்களுக்கு கொடுத்த கிவன்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொடக்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூல் இதை வச்சு தான் நம்ம பண்ணணும். இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா எல்எம்டி ஆர்எம்டி கண்டுபிடிப்போம். இப்போ ஆம்பிகுரியஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 எல்எம்டி 2 ஆர்எம்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ எல்எம்டி பார்ப்போம். ஒரு எல்எம்டி, ஃபர்ஸ்ட் எல்எம்டி. இப்போ எல்எம்டி வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுனா, இங்கே லெஃப்ட்டுன்றதால எல்எம் அப்படின்னு நான் இங்கே போட்டுக்கிறேன், இப்படி எழுதிக்கோங்க. இதில் வந்து இப்போ இங்கே ஈக்கு வந்து டினோட்டராக என்னென்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இ ப்ளஸ் இ கொடுத்துருக்காங்க, இ மைனஸ் இ கொடுத்துருக்காங்க, இ ஸ்டார் இ கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் ஒரு இ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஈக்கு பார்க்கல நீங்கள் டினோட் பண்ணிக்கிறது. ஓகேவா, இப்போ வந்து இப்போ இந்த இதில் இருக்கிறதுல நம்ம வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் ஏன்னு இருக்குது. அப்போ நான் இ ப்ளஸ் இ எடுத்தால் மட்டும்தான் நான் ஏ ப்ளஸ் ஏவாக மாற்ற முடியும். அதனால நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா இ ப்ளஸ் இ அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஓகேவா, நீங்கள் எடுக்கிறது வந்து எப்படி எழுதணும் இந்த சைடில் அப்படின்னா எழுதிக்கோங்க. இல வந்து நான் எடுத்துக்கிறது இ ப்ளஸ் இ. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு கிவன்ல ஏ வரணும். இங்கே நம்மக்கிட்ட இ தான் இருக்குது. அப்போ நான் ஏவா மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே இ பக்கத்தில் ஏவும் மாற்றலான்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரூல் இருக்குது. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஈக்கு பக்கத்தில் ஏவை மாற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இது லெஃப்ட் சைடுன்றனால லெஃப்ட் சைட்லேருந்து தான் மாற்றணும். நீங்கள் இந்த ஈயை நான் ஏவாக மாற்றுறேன், ஒன்று தான் மாற்றணும் அந்த மாதிரி. ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை வந்து ஏவா மாற்றிட்டேன்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண முடியாது, இந்த கிவனில் இந்த ஸ்டார் வர வைக்க முடியாது. அதுக்காண்டி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈயை வந்து இ ஸ்டார் இ அப்படின்னு மாற்ற போகிறேன். ஏன்னா இங்கே ஏ ஸ்டார் ஏ இருக்குது, அதனால நான் இ ஸ்டார் இ அப்படின்னு வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, இ ஸ்டார் இ. இதை வந்து இப்போ இப்படி எழுதிக்கணும். நான் அந்த ஒரு ஈயை நான் என்னவா மாற்றிருக்கேன், இ ஸ்டார் ஈயாக மாற்றிருக்கேன். அப்படின்னு நீங்கள் சைடில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா மாற்றுறதையும் எழுதணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ணணும், இந்த ஈயை வந்து ஏவா மாற்றணும். இப்போ இந்த சைட்லேருந்து தான் போகணும். ஓகேவா, ஏன்னா இது லெஃப்ட் சைட்லேருந்து மாறுது. இப்போ ஈயை வந்து நான் ஏவா மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் வந்து ஏ ப்ளஸ் ஏ, சாரி இப்போ தெரியும், ஏ ப்ளஸ் ஏ. இந்த ஈயை வந்து நான் இப்போ திரும்பியும் ஏவா மாற்றிட்டேன். இப்போ இந்த ஈயும் நான் ஏவா மாற்றிட்டேன். உங்களுக்கு என்னது, அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண சொன்ன ஏ ப்ளஸ் ஏ ஸ்டார் ஏ வந்து நான் இங்கே ஆன்சராக கொடுத்துட்டேன். ஓகேவா, அப்போ இது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எல்எம்டி 2 கண்டுபிடிக்கணும். அதே ஆன்சரு எல்எம்டி 2னா என்னன்னா, இங்கே நம்ம எப்படி இப்போ ப்ளஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்தோமா, இப்போ இந்த ப்ளஸ் பக்கில் இ ப்ளஸ் பக்கில் இங்கே இருக்க ஏதாவது ஒன்றுத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்போ இந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா, அதான் எல்எம்டி 2ன்றது. இப்போ சேம் அதே டிட்டோ இ எல்எம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து என்னோட கிவனில் பாருங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ஸ்டார் இருக்குது. ஆனால் என்கிட்ட இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட் போட்டது எதுவுமே வந்து இங்கே நான் என்கிட்ட கொடுத்த கிவனில் வந்து இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இ ஸ்டார் இ வந்து எடுத்துக்க போகிறேன். இது நீங்களாம் யோசிச்சு போடுறது தான் எல்லாமே. இ ஸ்டார் இ எடுத்துக்க போகிறேன், அதனால இ வந்து இ ஸ்டார் இ அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்எம் இ ஸ்டார் இயை வந்து இப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ப்ளஸ் ஏ. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈவியே நான் என்ன பண்ணலாம், கொடுத்த கொஷின் படி இந்த ஈயே நான் என்ன பண்ணலாம் இ ப்ளஸ் இன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து நான் இ ப்ளஸ் இன்னு எடுத்துக்கிறேன், இ ப்ளஸ் இ. நெக்ஸ்ட்டு ஸ்டார் போட்டு அந்த ஈயை எடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஈயை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், இ ப்ளஸ் இன்னு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே போல் எல்எம். இப்போ இ ப்ளஸ் இ எடுத்தாச்சு. நம்ம ஈயை வந்து நான் என்ன மாற்றணும், ஏவா மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏவா மாற்றிக்கிறேன், அதை வந்து இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி டிட்டோ இந்த ஈயை ஏவா மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஈயை ஏவா, இந்த கடைசி ஈயை வந்து நான் ஏவா மாற்றிக்கிறேன். ஓகே தானே, இப்போ இது முடிஞ்சிருச்சா. இதுதான் எல்எம்டி கண்டுபிடிச்சது. இப்போ 2 கண்டுபிடிச்ச எல்எம்டி இதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு பாருங்கள்.
உங்களுக்கு கொடுத்த கொஷினில் கொடுத்த சாட்டிஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்டார் ஏ கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணால் இந்த ரெண்டு இதுக்குமே வந்து கிராஸ் ட்ரீ அப்படின்னு ஒன்று வந்து வரையணும். அது எப்படி வரையுதுன்னு சொல்லித்தரேன் ஈஸியாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்எம்டி ஒன்னுக்கு பார்ப்போம். எல்எம்டி ஒன்னுக்கு வந்து ஒன்றுன்னு எழுதிக்கோங்க, உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான். வேணும்னா எழுதிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதை வந்து எப்படி இப்போ எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், இ எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு தான் அதை வந்து இ ப்ளஸ் இயாக மாற்றிருக்கோம். ஓகேவா, அதை தான் வந்து நீங்கள் இப்படி எழுதணும். இப்போ இ ஃபஸ்ட்டு எடுத்தேன், அப்புறம் இ ஸ்டார் ஈயாக எடுத்துக்கிட்டேன், இ ஸ்டார், நெக்ஸ்ட்டு ஒரு இ. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இ ஸ்டார் இலேருந்து நான் என்ன பண்ணேன், இந்த ஃபஸ்ட்டு ஈயை வந்து ஏவாக மாற்றிருக்கேன். ஓகேவா, அப்போ நான் அதை வந்து இங்கே வரையணும். ஈயை வந்து நான் ஏவாக மாற்றிட்டேன் அப்படின்னு வரைஞ்சிட்றேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஒரு ஈயை வந்து நான் வந்து இ ஸ்டார் ஈயாக வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ இ ஸ்டார் ஈன்னு வந்து என்ன பண்ணணும், இந்த ஈயை தான் இ ஸ்டார் இ, அப்போ இ ஸ்டார் இ அதை வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் இந்த செகண்ட் ஈயை ஏவாக மாற்றிருக்கேன். அதுமாதிரி தேர்ட் ஈயை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏவாக மாற்றிருக்கேன். அதை வந்து நீங்கள் அப்படி இங்கே வந்து வரைஞ்சிக்கணும். இந்த ஈயும் ஏவாக மாற்றிட்டேன், இந்த ஈயை நான் ஏவாக மாற்றிட்டேன். உங்களுக்கு கொடுத்த கொஷின் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார், நெக்ஸ்ட்டு திரும்பி ஏ ப்ளஸ் ஏ, திரும்பி ஸ்டார், திரும்பி ஏ. இதை வந்து நீங்கள் எப்படி வரைஞ்சி காட்டினா போதும். இதான் வந்து எல்எம்டி ஒன். இப்போ சேம் டிட்டோ இது அப்படியே தான் இப்போ நீங்கள் வந்து எல்எம்டி டூவும் வரையணும். எப்படி நீங்கள் இதை வந்து இந்த எல்எம்டி ஒன்னை வச்சு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் டயக்ராமாக வரைஞ்சிங்களோ, இப்போ இதில் என்னென்ன ஸ்டெப் பை பண்ணீங்களோ அதை அப்படியே எல்எம்டி டூவில் போடணும். இப்போ இது நல்லாவே புரியும் பாருங்கள். எல்எம்டி டூவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இனிஷியலாக ஒரு இ எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம், இ ஸ்டார் இ எடுத்திருக்கோம், இ ஸ்டார் இ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இயை இ ப்ளஸ் இன்னு மாற்றிருக்கோம். ஓகே தானே, இ ப்ளஸ் இ. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஈயை ஏவாக மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஈயை வந்து என்னவாக மாற்றிருக்கேன், ஏவாக மாற்றிருக்கேன். கடைசி ஈயும் ஏவாக மாற்றிட்டேன். ஓகேவா, இவ்வளோ தான். இப்போ இந்த ஆன்சரை வந்து நான் வரைஞ்சிடும், ஏ ஸ்டார் ஏ, சாரி ஏ ப்ளஸ் ஏ ஸ்டார் ஏ. அவ்வளோதான். இதை வரைஞ்சி காட்டணும்னு ரொம்ப கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வந்து முடிஞ்சால் இதை வரைஞ்சி காட்டுங்க, இல்லைனா இந்த பேஷுவல் ட்ரீயை வந்து போட்டாலே போதுமானது தான். இப்போ எப்படி நம்ம இந்த எல்எம்டி இந்த மொத்த சம்மு நம்ம வந்து பார்த்தோமோ அதே மாதிரியே இப்போ ஆர்எம்டி வந்து போடணும். அதே கிவனுக்கு ஆர்எம்டி. இப்போ எல்எம்டிக்கு ஆர்எம்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, எல்எம்டினா நம்ம வந்து இவ்வளோ நேரமாக என்ன பண்ணோம், இந்த சைட்லேருந்து தான் இப்போ இதை ஃபஸ்ட்டு மாற்றணும், நெக்ஸ்ட்டு இதை மாற்றணும், இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அதே ஆர்எம்டினா ஃபஸ்ட்டு இந்த ஈயை மாற்றணும், நெக்ஸ்ட்டு தான் இந்த ஈயை மாற்றணும், அப்படி வந்து எடுத்துகிட்டு போகணும். அதான் எல்எம்டிக்கும் ஆர்எம்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ நான் கிவன் எடுத்து எழுதிக்கிறேன், திரும்பி பின்னாடி திருப்ப வேணான்றதுக்காண்டி. ஃபஸ்ட்டு கிவன் வந்து ஏ ப்ளஸ் ஏ, இதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது. ஓகே, கொடுத்த கொஷின் வந்து இக்கு டினோட் பண்ணுறது இ ப்ளஸ் இ மைனஸ் இ, நெக்ஸ்ட்டு இ ஸ்டார் இ, நெக்ஸ்ட்டு ஏ, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் இ. ஓகே தானே, இப்போ இது வைக்க முடிச்சாச்சா. இப்போ எல்எம்டி ஒன்னுக்கு போயிடுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி சாசச் போட்டு ஆர்எம்னு போட்டுக்க வேண்டியதான். இங்கே அங்கே எப்படி எல்எம்னு போட்டிங்களோ இங்கே ஆர்எம்னு போட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ ஆர்எம்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஷின் பார்க்கணும், நம்ம கிவன் பார்க்கணும், ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ ப்ளஸ் ஏன்னு இருக்குது. இப்போ இங்கே நம்மளுக்கு இருக்கிறது இ ப்ளஸ் இ தான். இப்போ இ ப்ளஸ் இன்னு எடுத்துப்பேன். ஓகே, சைடில் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பியும் ஆர்எம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்எம்டி லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன், இந்த ஈயை தான் நான் திரும்பி மாற்றிருப்பேன், இ ஸ்டார் ஈன்னு எல்எம்டியில். இப்போ ஆர்எம்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஈயை தான் நீங்கள் மாற்றணும், ஏன்னா ரைட் சைட்லேருந்து தான் போகணும், அதுதான் ஆர்எம்டி. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈயை வந்து இ ஸ்டார் ஈயாக நான் மாற்ற போகிறேன். அதனால் இந்த இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் இ அப்படின்னு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்எம் நான் என்ன பண்ணும், எப்படி இதுலேருந்து ஏவை மாற்றிட்டு வந்தோமா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இருக்கிறத ஏவாக மாற்றணும், இந்த ஈயை. ஓகேவா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சேம் டிட்டோ தான், நம்மளுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் இங்கே மாறப்போகுது. ஆர்எம் இப்போ இதை வந்து ஏவாக மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக
ஆரம் இதை வந்து ஏவா மாற்றிட்டேன் ப்ளஸ் ஸ்டார் ஏ. இப்போ ஃபைனலில் நம்மளுக்கு என்னது அவங்க கொடுத்தது கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான். ஓகே, இதுதான் ஆன்சர் ஆர்எம்டி ஒன்னோடது. இப்போ ஆர்எம்டி டூ, ஆர்எம்டி டூக்கும் அதே தான். ஆனால் என்னது, நம்ம இ ப்ளஸ் ஈன்னு எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல இ மைனஸ் இ ஸ்டார் இ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். நம்ம ஏன் இங்கே மல்டிப்ளை எடுக்கிறோம், இ ஸ்டார் இ எடுக்கிறோன்னா நம்மளுக்கு கிவனில் கண்டுபிடிக்க சொன்னது இ ப்ளஸ்ஸும் ஸ்டாரும் வச்சு தான். அதனால் நான் ஸ்டார் எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு கொடுத்த கிவனை பொறுத்து தான் நீங்கள் செகண்ட் ஆர்எம்டியை சூஸ் பண்ணணும். இப்போ இ ஸ்டார் இ. ஓகே, இ ஸ்டார் இன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே ஆர்எம்ன்றது போடணும், இல்லைனா மார்க் கன்ஃபார்ம் குறைப்பாங்க. அந்த எல்எம் ஆரம்ன்றதும் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு தான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இந்த ஈயை தான் நீங்கள் வந்து மாற்றணும். அப்போ நான் இந்த ஈயை என்னவா மாற்றலாம், ஏவா மாற்றிடலாமா? கொடுத்த கொஷின் அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். ஓகேவா? வேறு ஒன்றுமே இதில் வந்து கிடையாது. ஆரம் இப்போ இந்த ஈயை நான் என்ன பண்ண போகிறேன்னா இ ப்ளஸ் ஈன்னு மாற்ற போகிறேன். இ ப்ளஸ் இ ஸ்டார் ஏ. ஓகே, இப்போ இந்த ஈயை தான் நான் வந்து இ ப்ளஸ் இ அப்படின்னு மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர்எம் இந்த ஏ ஏவா மாத்துறேன். ஓகே, ஏ ஸ்டார் ஏ. ஓகே, இ ஏ. நெக்ஸ்ட்டு இ ஆர்எம் பொறுத்த வரைக்கும் இந்த ஈயை ஏவா மாற்றிட்டேன். இப்போ நான் ரைட் சைட்லேருந்து நான் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதுதான் ஆர்எம்டி டூவோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி பேஸ்ட்ரி வந்து போடணும். ஆர்எம்டிக்கு பேஸ்ட்ரி போடணும். அதுக்கானது இப்போ ஆர்எம்டி ஒன்னோடது போடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இதில் என்ன நமக்கு ஃபஸ்ட் இனிஷியல் இ தான் எடுத்திருப்போம், அதனால் இ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னது இ ஸ்டார் ஈன்னு இருக்குது, அதனால் இ ஸ்டார் இ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இ ஸ்டார் இ. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த செகண்டாக இருக்க ஈயை தான் இ ப்ளஸ் இ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்கிறத இ ஸ்டார் ஈன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்டாக இருக்கிறத இ ஸ்டார் நெக்ஸ்ட்டு இ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ரைட் சைட்லேருந்து போவோம், வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் என்னது, இந்த இருக்க ஈயை வந்து ஏவா மாற்றிருப்பேன். அப்போ இதில் இருக்கிறத நான் ஏவா மாற்றுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஈயை ஏவா மாற்றுவேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஈயை ஏவா மாற்றிப்பேன். அவ்வளோதான். அது அப்படியே நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ நம்ம வரைஞ்சிக்கணும். ஏ ப்ளஸ் ஏ ஸ்டார் ஏ. ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்எம்டி டூக்கு போயிடலாம். ஆர்எம்டி டூ அதுவுமே என்னது, ஃபஸ்ட்டு இயை இனிஷியலாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இ ஸ்டார் ஈன்னு இருக்கா, இ ஸ்டார் நெக்ஸ்ட்டு இ. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஈயை வந்து ஏவா மாற்றிருக்கோம். இந்த ஈயை நான் ஏவா மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஈயை என்ன மாற்றிருக்காங்க, இ ப்ளஸ் இ. இ ப்ளஸ் இ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஈயை வந்து ஏவா மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஈயை ஏவா மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து வரைஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு என்னது, கடைசியாக நம்ம கண்டுபிடிச்ச எல்எம்டி ஆர்எம்டி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இதுவுமே பார்க்க ஈக்குவலாக இருக்குது, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஏ ப்ளஸ் ஏ ஸ்டார் ஏ இந்த ரெண்டுத்துமே ஈக்குவல் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம எல்எம்டி கண்டுபிடிச்ச ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. எப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக ஆகுதோ அதை தான் நம்ம வந்து ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆம்பிகுரியஸ் அப்படின்னு போடுவோம். ஆம்பிகுரியஸ் கிராமர் ப்ரூவ் பண்ணிட்டோம். எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆம்பிகுரியஸ் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான்.